ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நவரா டைரிஸில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு மீல் மேக்கர் ப்ளவ் தான் பண்ண போகிறேன். அதுதான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி, அந்த கரம் மசாலா எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் எத்தனை கப் போட போகிறோம் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து சோயாவை வந்து மீல் மேக்கர் சோயான்னு சொல்லிக்கலாம். அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். எங்கிட்ட வந்து சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினாலாம் அது நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, குக்கர் எடுத்துக்கிறேன். வந்துட்டு கடலெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இது வீட்டிலே செஞ்ச வந்து நெய். எங்கள் அம்மா வந்து செய்வாங்க வீட்டிலே. அது வந்து கடைஞ்சி அந்த பட்டர்லாம் எடுத்து அது பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹோல் கரம் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். அது நல்லா கோல்டன் கலரில் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். அடுத்த ஸ்டேஜ் வரவும் நம்ம வந்து தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா போட்டு நல்லா வந்து மேஷ் ஆகிற வரைக்கும் குக் ஆகணும். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பிட்வீன் கேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மீல் மேக்கரை வந்து நல்லா கொஞ்சம் தயிரில் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கனால மிளகாத்தூள் வந்து ஒரு பேருக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தான் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா அதுதான். இந்த பேஸ்ட்டில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த தயிரில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்க சோயா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் அது வந்து குக் ஆகட்டும்னு வச்சுருக்கேன். இப்போ மீல் ப்ரெப்லாம் பண்ணுறாங்க. மொதல் நாள் நைட்டே இந்த அளவுக்கு வந்து இந்த பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலைல எழுந்திரிச்சோன்னே இதை ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரைஸை போட்டு கொடுத்து பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை நீங்கள் எதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி மீல் ப்ரெப் பண்ணுவீங்களான்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சீரக சம்பா ரைஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து 1 கப்பு சீரக சம்பானா வந்து 2 கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு 1.5 கப்பு வந்து ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஒரு 3 கப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா வந்து நீங்கள் அப்படியே போடனா கூட போடலாம். பட் நான் என்ன பண்ணுறேன்னா, சின்ன குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என் பாப்பாலாம் எடுத்து வைப்பா. அதுக்காண்டி தான் லைட்டாக ஒரு அரைச்சிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து சால்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் வந்து லைட்டாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா நிறையா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்புலாம் வந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3 விசில் எடுத்து 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்து குக் ஆயிரும். நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் ப்ளவ் ரெடி.